ரைடை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஆந்திராவில் இருந்தாங்க. ஏதோ ஒரு ஊர் வந்து மறந்து போச்சு. போன வீடியோவில் நான் சொன்னேன் நேற்று வரைக்கும் ஊரில் வந்து நம்ம இப்போ நேரம் ஆகிட்ட அவசரத்தில் அதனால எல்லாத்தையும் டெண்டெல்லாம் பிரித்து அப்புறம் வந்து நம்ம பப்புளை பின்னாடி வந்து கட்டி வச்சுருந்துங்க. பப்புளை சங்கிலி போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம சேட்டன் வந்து காலையிலேயே கிளம்பி ஓட்டாரு. நம்ம உறங்கை லேட்டாகவும் சேட்டன் வந்து 10 மணிக்கே படுத்து உறங்கிட்டாரு. அவர் 8 மணிக்கே உறங்கணுன்னாரு. ஆனால் 10 மணிக்கு தான் உறங்கினாரு. நம்ம இப்போ தான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சட்டெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வச்சுங்க. பார்த்துட்டு வந்திருக்கோம். இனி நம்ம வந்து விலாக கண்டினியூ பண்ணுவோங்க. சைக்கிளில் ட்ராவலாக கண்டினியூ பண்ணுவோம். வாங்க நம்ம டைம் இப்போ எத்தனாச்சு, ஒரு நிமிஷம் எத்தனாச்சு டைம் பார்த்தீங்கன்னா 7:30 போகுதுங்க. இனி நம்ம இன்னும் நான் ஒழுங்காக பேக்கேஜ் எடுத்து வைக்கணும். அடுத்தது இன்னொரு வீடியோ எடுக்கணும். அதுக்கு இதுக்குன்ட்டு டைமே 8 மணி ஆகி போயிடும் போல இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து ரைடை கண்டினியூ பண்ணணும். இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு 80-100 கிலோமீட்டர் போனால் தான் நல்லா இருக்குங்க. நேற்று சேட்டன் கூட 5 மணிக்கே 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம். சரி வாங்க நம்ம இனி ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. ஒரு வழியாக எப்படியோ ஆங்கிள் வச்சுருக்கேன். தெரில வீடியோ எடிட் பண்ண முடியல தான் தெரியும் ஆங்கிள் எப்படின்ட்டு. இது என்னென்னா ஹோட்டலே இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு அங்கே தாங்க ஹோட்டலே இருக்குது. ஹோட்டல் கண்டுபிடிக்க கஷ்டம், பல்கை கண்டுபிடிக்க இப்போவுமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா போக என்னென்ன எவ்வளோ கஷ்டப்பட போகிறோன்னே தெரில. பார்த்தீங்களா, சைக்கிள் ரைடு வரவங்க இப்படி தாங்க கஷ்டப்படுவாங்க லைஃப்பில். ஒவ்வொரு பாதைகளையும் கடந்து போக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆனால் நீங்கள் இருக்கனால நான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் கடந்து போய்ட்டுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோன்னு தெரில. ஏன்னா கொஞ்சம் அதிகமான வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கோம். டெய்லியும் அப்படி தான் நினைக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகமாகன்ட்டு கம்மியாக போய்ட்டுருக்குங்க. என்னைக்கு அதிகமான வீடியோ வரும்ன்ட்டு எனக்கும் தெரியலை. நானும் இன்ட்ரெஸ்டிங்காக போகலான்ட்டு வீடியோ போடலான்னு பார்த்தா ஏதோ போகுது. சரி வாங்க நம்ம இன்னைக்கு இனி அவரு கேரளாக்காரரு நாளைக்கே போய் ஹைதராபாத் ரீச் ஆயிரும் அப்படி இப்படின்ட்டு இருக்காரு. என்ன ஸ்பீடாக போகிறாங்கங்க. ஆனால் அவங்க வச்சுக்க சைக்கிளை அப்படில அதனால ஸ்பீடாக தான் போவாங்க. அவங்க என் சைக்கிளை ஓட்டி பார்த்துட்டு சரியான காமெடி ஆகிட்டுங்க. நீங்கள் வந்து எப்படி தான் ஓட்டுறீங்கன்னு தெரில அப்படி அப்படின்னாங்க. அப்போ தான் கொஞ்சம் யார் கம்மியாக இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அது இல்லாமல் நம்மகிட்ட டஃப் கொடுக்க முடியலாங்க. நம்மளே அவங்களும் டஃப் கொடுக்க மாதிரி ஓட்டிட்டு வந்தோன்னு அவங்க என் சைக்கிளை வாங்கி ஓட்டினாங்க. ஓட்டி பார்த்துட்டு பரவாயில்லையே நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறீங்களே, கங்க்ராச்சுலேஷன் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ அந்த சைக்கிளாக நம்மகிட்ட இருந்து வச்சுருங்க, நம்ம இந்த நேரத்துக்கு லடாக்கு போயிருப்போம். சரிங்க, நம்ம இனி சாப்பிட நேரத்தில் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா பார்ப்போம். வாங்க நம்ம இனி அப்படி ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மதியத்துக்கு மேலே எங்கே ஸ்டே பண்ணுவோம், ஏதாச்சும் ரெஸ்ட் எடுக்க டைம் பார்க்கலாங்க. பாய்ங்க. நம்ம இப்போ எங்கே பப்பில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா தர்பூசணி கடை. ஒரு அடிக்க வெயிலுக்கு ஒரு தர்பூசணி போட்டால் தான் தெம்பாக இருக்கும். அதனால் ஒரு தர்பூசணி போட்டுட்டு போவோம். வாட்டர் மிலான். कितना रुपये 1 प्लेट? 20. இந்த பிளேட்டு தர்பூசணியும் 20 ரூபி. பெப்பர்லாம் போட்டு நல்லா தான் இருக்குங்க. கொஞ்சம் உப்பு, சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் இனிப்பு வேறு லெவலில் இருக்குது. இந்த மிலானை சாப்பிட்டுட்டு நம்ம இனி ரைடை கண்டினியூ பண்ணலாம். இங்கே தாங்க ஒரு 12:30 2 மணி நேரம் இங்கே தான் இருந்தேன். கொஞ்சோண்டு தூங்கிட்டேங்க. லைட்டாக கண்ணு முன்னே தூங்கிட்டேன். இதில் தான் படுத்துருந்தேங்க. இப்போ ஆந்திராவில் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரா சொன்னாங்க. இதெல்லாம் மறந்து அங்கே வந்து இருக்கோம். நான் மதியம் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் தான் இருக்கலாங்க. அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு இங்கே வச்சு சாப்பிட்டேங்க. லைட்டாக தூங்கிட்டு மொபைல் வேறு சார்ஜ் இல்லைங்க. 10% தான் சார்ஜ் இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியலை. சார்ஜ் போட பவர் பேங்கில் இருந்து சார்ஜ் வர மாட்டேங்குது. ஒன்றும் தர்றேன். நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர் காலையில் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 50 கிலோமீட்டர் இன்றைக்கி மார்னிங் ட்ராவல் பண்ணியாச்சு. இனி ஒரு 48-50 கண்டிப்பாக நினைக்கிறேன். பார்ப்போங்க. சரி வாங்க நம்ம இனி ரைடை கண்டினியூ பண்ணலாம். இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க. சார்ஜர் எல்லாத்தையும் சேர்த்து உள்ள தூக்கி கெட்டி வச்சாச்சு. நான் சார்ஜர் பேக்லேருந்து எடுத்தேன் ஆல்ரெடி.
அது மறுபடியும் உள்ளே பேக் பண்ணி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் மொபைலில் சார்ஜ் போட்டுடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லைங்க. வெயில் இன்னைக்கு என்ன அடிக்குங்க, வேற லெவலில் அடிக்குங்க. மண்டையே பொழந்துற போல இருக்கு, சரித்தனமான வெயிலுங்க இந்த வெயில். எல்லாமே சொல்லாங்க ஒன்றும் முறையில். இப்போ வேற தொப்பி எப்படியாச்சும் கலத்திட்டு சார்ஜர் இருக்கான்னு பார்க்கணும். சார்ஜர் இல்லை, அப்போ கீழே வந்துட்டாங்க. என்னென்னலாம் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி தாங்க டென்ஷன் ஆகும். என்னத்தை சொல்ல பார்த்தீங்களா? வெரி வெரி பிரில்லியன்ட் பாய். என்ன இருக்குது ஆகிடுச்சு சார்ஜர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு வந்துட்டு வேற லெவலில். வாங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. இனி சார்ஜ் போட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு 5 நிமிஷம் ஒரு சார்ஜ் ஒரு இப்போ 40% ஆகிடும், அப்புறம் கிளம்பிடும். மொபைல் சார்ஜர், மொபைல் அது அதே பிளக்கு. ஓகே, தேங்க்ஸ். இந்த பில் லாஸ்ட் ஃபஸ்ட் பில் இது. ஓகே ஒரு 10 நிமிட்ஸ், 10 நிமிஷம். ஜூஸ் இருக்குதா? ஜூஸ் தமிழா? எனக்கு கன்னியாகுமரி. உங்களுக்கு இது இப்போ உங்கள் ஹோட்டலா? ஒர்க் பண்ணுறீங்களோ? சரி. நான் ஒரு ஜூஸ் எடுத்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆள் அங்கங்கே இருக்காங்க, அதனால் யாரும் பயப்படுறாங்க. உங்களுக்கு இது இருந்தால் ஒரு தமிழ் ஆளாக பார்த்துடலாம். சரி, நம்ம இனி ஒரு 10 நிமிஷம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு டிரைவை கண்டினியூ பண்ணலாம். எப்படி உடஞ்சுன்னு தெரியல, ஹீட்டுனால சார்ஜ் ஏற மாட்டாங்க, ஒன்றும் ஆக மாட்டாங்க. வீடியோ போடுறது எப்படின்னு தெரிலங்க, எல்லாம் போச்சு. என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரிலங்க. இந்த கடையிலே தான் என்ன இருக்குங்க, மணி 3 ஆகிட்டு. இந்த கடையை விட்டு நான் இன்னும் வெளியே போகல. சார்ஜ் ஏறலைன்னு பார்த்தா செல்லு எல்லாம் உடஞ்சி போயிட்டு ஹீட்டில் இருக்குது. வாங்கினது ஆசையோடு இந்த ஒரு செல்லு தாங்க வாங்கினேன். போச்சா, எல்லாம் போச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போதான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் உண்டு. வீடியோ போட்டு என் செல்லும் போச்சு. சார்ஜ் இனி எப்போ இது கிளியர் ஆகி நான் எப்போ இனி வீடியோ போட்டு என்ன ஒன்று ஆசைப்பட்டு பண்ணால் எல்லாம் இப்படி தாங்க ஆகும். சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸ்லீப் நைட் ஸ்லீப்பிங்கா? பல்க்கு அலோடு. ஹலோ, ஓகே நான் இல்லை கேட்குறேன். ஓகே நம்ம இன்னைக்கு என் மொபைலை பார்த்து பாதி உயிர் போயிட்டுங்க. அதனால் ரொம்ப ட்ராவல் பண்ணலன்றதுக்காக தான் பைக் இருக்குது. நம்ம நைட்டு ட்ரைவ் பண்ணோம்னா நம்மளை கதம் ஆக்கிடுவாங்க. ஸோ இங்கே கேட்டுட்டு ஸ்டே பண்ணலாமா என்னன்னு. என்ன பைக்கு? பாரத் பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணலாமான்னு கேட்போம். எங்கே போட்டுக்கலாம்னு தெரியலையா? நைட்டு ஸ்டே பண்ணலாமா? ஒன் நைட்டு ஸ்லீப். 2 இருக்கு. அவங்களா? நெய் ഇവിടെ ബൾക്ക് എത്ര കിലോമീറ്റർ? ബൾക്ക് ഇവിടെ എത്ര കിലോമീറ്റർ? ബൾക്ക് ഇല്ല, ബൾക്ക് കിലോമീറ്റർ വേറെ. നെക്സ്റ്റ് ബൾക്ക് 100 meters. 100 meters. Each side and right side में 100 meters straight है. बड़ा fuel station है. Which bulk?
Jio. जियो அது நெக்ஸ்ட் ஐக்கர் நெக்ஸ்ட் Nayara. Reliance Bank. ये कितना किलोमीटर Oh, only 100 meters, only 1500. 1500 kilometers. 2 bulk 2 bunks. हाफ किलोमीटर ஓகே थैंक यू பாரத் பல்க் அலோவ் பண்ணாங்க The Reliance Jio. ஓகே 50 meters. ஓகே थैंक यू இங்கே வந்து அலோவ் பண்ணல இதில் பல்க் வேறு கிட்ட வேறு இருக்குன்னா மேப்பில் பார்த்தேன் கிட்ட எனக்கு காட்டல சரி நம்ம வந்து பார்க்கலாம் இருந்தாருங்க பல்கிங் அண்ணன் அண்ணன் நம்ம அட்ரஸ் கேட்க ஏமாற்றி விட்டாருங்க நம்ம கேட்போம் भाई बल्क कितना किलोमीटर बल्क कितना किलोमीटर पेट्रोल बल्क हाँ पेट्रोल बल्क फ्यूल Petrol bunk. हाँ पेट्रोल बल्क അവിടെ നൈറ്റ് അലോ സോ പെട്രോൾ ബൾക്കിലെ സ്ലീപ്പ് കന്യാകുമാരി हाँ कितना किलोमीटर मालूम नहीं मेरे को 1-2 किलोमीटर रहता 1-2 कंफर्म मेरे को मालूम नहीं मेरे गाँव नहीं है ओ सरी सरी ज़्यादा दूर नहीं रहता रास्ता है ना बड़ा रास्ता ना இது ரோடு ஸ்டாப் ஓகே தேங்க்ஸ் அவங்க ஒன்று சொன்னாங்க நம்ம ஒன்று சொல்லோம் எப்படிலாமோ சொல்லி புரிய வச்சுட்டோம் ஃபியூல் நல்ல காலம் ஃபியூல்னு ஒன்று கண்டுபிடிச்சனால நம்ம தான் பிடிச்சோங்க சரி வாங்க நம்ம எங்கே போய் ஜியோ அவர் சொன்ன மாதிரி வந்துருக்குங்க ஆனால் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி சரி கேட்போம் டைம் வர 5:30 ஆயிடுச்சு நம்ம நைட்டு வந்து ஒன்றுமே இல்லை டார்ச் இல்லை பேட்ரி இல்லை ஒன்றும் கிடையாது அதனால நம்ம வந்து நேரத்தை எப்படியாவது அலோவ் பண்ணுங்க ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியவில்லை இது மோடிய பல்க்கு தானே பெட்ரோல் பல்க்கு அப்போ அலோவ் பண்ணுவாங்களா இருக்கும் ஜியோ டைம் ஃபஸ்ட்டாக கேட்க போகிறேன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே இதில் வேறு மூஞ்ச பார்த்தா கொஞ்சம் ரகட்டாக இருந்த மாதிரி இருக்குது இல்லை சாப்பிட்டா தான் இருக்குது கேட்டு பார்ப்போம் வாங்க நைட்டு ஸ்லீப் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் இது டென்ட்டு எதில் டென்ட்டு அல்லெல்லாம் இல்லை இன்றைக்கி நைட்டு இங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறோம் நம்ம பபுளை எடுத்து இங்கே ஒதுக்கி விட்டாச்சு எங்கே ஸ்டே பண்ண போகிறது தெரில இனி வந்து இன்றைக்கி டென்ட்டு போடாதெல்லாம் வீடியோலாம் வராதுங்க நம்ம வந்து வீடியோ டென்ட்டு போடக்காண்டி எடுத்து டைம் ஆகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள் மொபைல் வந்து பேக்கில் வாட்டே விழுந்துடுச்சுங்க என்ன சொல்லன்னு எனக்கே ஒன்றும் தெரில இப்போ வந்து சார்ஜ் வர நிற்க மாட்டேங்குது என்ன இல்லாமல் ஆகிட்டுங்க ப்ராப்ளம்னால ப்ராப்ளம் தான் சார்ஜி ஓரளவு நிற்குது ஆனால் ஹீட் ஆகணும்னு அப்படி இறங்கிடுதுங்க 50 இருந்தாலும் கரெக்டாக அப்படி 30 எப்படி வீடியோ வரப்போகுதுன்னே தெரில ஒருவேளை மொபைல் நாசாச்சுன்னா வீடியோலாம் வரவே செய்யாது இது எந்த ஊர்னு ஆக்சுவலாக தெரில நான் போய் கேட்டுட்டு உங்களுக்கு அப்படியே லைவாகவே கேட்டுறேன் இது எந்த ஊர் அப்படின்ட்டு எந்த ஊர் ஊர் அனந்தபுரம் ஓகே ஆந்திராவில் வந்து அனந்தபுரம் நம்ம மோடி தாத்தா பல்கில் தான் இருக்கும் ஜியோ பல்கில் தான் இருக்கும் பரவாயில்ல அலோவ் பண்ணிட்டாங்க சரி நம்ம இந்த மொபைல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இனி எடிட் பண்ணி இனி நிறைய எடிட் இருக்குங்க இனி வீடியோ மேலே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எடிட் பண்ணணும் ஆல்ரெடி நான் மதியம் எடுத்த வீடியோவே லேட்டாக தான் போட்டேன் இனி ஐஃபோனில் வீடியோ எடுக்க முடியாது ஸோ வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில எடுத்தால் என் மூஞ்சி தெரியும் எடுக்கட்டால் மூஞ்சி தெரியாது இந்த அண்ணன் தான் வந்து அலோவ் பண்ணாங்க பல்கில் வாங்க இனி நம்ம எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோன்ட்டு நெக்ஸ்ட்டு சொல்லேன் வாங்கங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம மொபைல் ஓரளவு சரியாயிட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ஜ் கொஞ்சம் லோ ஆகாமல் பார்த்துக்கணும் லோ ஆகணுனால தான் ப்ராப்ளமாக இருக்குது ரொம்ப கொஞ்சம் நானும் சார்ஜ் ஆகாமல் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா இதாகிட்டுங்க இனி வீடியோ போட முடியாது முடிஞ்சு நம்ம இனி லடாக் போயிட்டு வீட்டுக்கு போட்டி தான் இப்போ வந்தோமா என்ன போனோமா என்ன அப்படி எதுவுமே தெரியாதுல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன் அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஓரளவு நார்மலாக ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஐஃபோன்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இனி வந்து ஆனால் பின்னாடி உடஞ்சிருச்சு இனி ரொம்ப ஹீட் ஆகாமல் ஓரளவு கூல் பண்ணணும் ஐக்கணும் பிரிட்ஜிலலாம் போட முடியாது சரி நம்ம இன்னும் மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் கன்னியாகுமரியிலேருந்து
871 தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் 1000 கூட ரீச் ஆகலாம். ஆனால் 13 நாள் ஆயாச்சு. நம்ம வீடியோ போடனால தான் மோஸ்ட்லி நல்லா டைம் எடுக்குதுங்க. மற்றபடிலாம் ஸ்பீடாக சமட்டிட்டு போயிருக்கலாம். வீடியோ போட காரணம் ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் ரொம்ப டைம் எடுக்குது. இன்னும் எத்தனை நாள் ஆக போதோ எத்தனை டேஸ் ஆக போகுதுன்னு தெரில. அப்புறம் இன்னைக்கு ஒத்தைக்கு எவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒத்தைக்கு. சரி, நம்ம இன்னைக்கு இதே பல்கில் இனி டென்ட் என்னென்னா கட்டலாம். மணியே 9:30 ஆயிடுச்சு. இனி தான் டென்ட் கட்டணும். இனி நான் இவ்வளோ நேரம் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு முடிவு வந்திருக்கு. இதான் வந்து லாஸ்ட் வீடியோ, அதனால் இப்போ தான் முடிவு வந்திருக்கு. சரி, நம்ம இனி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்ங்க.